வணக்கம். என் அன்பு நெஞ்சங்களே! உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். நான் காலேஜ் படிக்கும்போது எஃப்ஓசின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இன்ஜினியரிங் படிச்ச எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஓகேங்களா? எனக்கு ஒரு மேம் தான் எடுத்தாங்க அந்த சப்ஜெக்ட் வந்து. அ நான் செம்ம வாளுங்க. அ ஸ்கூல் லெவல்லயும் சரி, காலேஜ் லெவல்லயும் சரி, இப்போ வர செம்ம வாலு. ஃபன்னியா இருப்பேன். என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டே இருப்பேன். அ ஒரு டைம் கிளாஸ் எடுக்கும்போது மேடம் வந்து அப்போ ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அப்போ நான் லாஸ்ட் பெஞ்ச். அப்போ ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணிட்டேன். கமெண்ட் பண்ணதும் பசங்கலாம் சிரிச்சுட்டாங்க. சிரிச்சதும் மேடம் வந்து அத பார்த்துட்டாங்க. "என்ன அங்க சவுண்டு? என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன கமெண்ட் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆ யாருமே சொல்லவே இல்ல. சரி கடைசி 2 பெஞ்ச் "ஏந்திச்சு நில்லுங்க. நீங்க சொன்னா தான் உட்காரணும்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆ பசங்க இல்லையா? ஸோ யாருமே வந்து காட்டிக் குடுக்கல. ஆ அந்த கிளாஸ் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறம் மேடம் வந்து கிளாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் ஆனுச்சு. நம்மளால இவங்க கஷ்டப்படுறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் குடுகுடுன்னு போயிட்டு, "மேடம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். என்ன ஜமீன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேவா என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மேடம் நீங்க கோவமா இருக்கீங்களா? நார்மலா இருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல நார்மலா தான் இருக்கேன். சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல மேடம் அந்த தப்பு பண்ணது நான் தான் கமெண்ட் பண்ணது அப்படின்னு சொன்னேன். அ எதுக்கு நான் அவ்வளோ நேரம் கேட்டேன்னு சொல்லவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்ல மேடம் நீங்க இப்ப கோவமா இருந்தீங்க. இப்ப கோவமா இருக்கிறப்ப சொன்னா வந்து என்ன திட்டிடுவீங்க. அது திட்டினா மனசு கஷ்டமா இருக்கு மேடம். அதனால தான் மேடம் சொல்லல. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க திட்டினா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு இனிமே அப்படி பண்ணாத போ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே மேடம் தேங்க்ஸ் மேடம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் இப்போ நான் இதை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, மத்தவங்க ஃபயரா இருக்கும்போது நம்மளும் ஃபயரா இருந்தோம் அப்படின்னா கிளாஷ் ஆயிடும். ஸோ அதனால மன வருத்தங்கள் வரும். அதனால நம்ம மேல தப்பு இருந்தது அப்படின்னா, அந்த இடத்த நம்ம அமைதி காத்து போலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. திருப்பி அவங்ககிட்ட போயிட்டு அப்பாலஜி கேட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி மன்னிச்சுப்பாங்க. அதான் சொல்றேன். ஏன்னா இப்போ நெறைய விஷயங்கள் வந்து முரண்பாடா இருக்கிறதுக்கு காரணமே ஒரு பெரிய அபாயகரமா மாறதுக்கு காரணமே, மனம் விட்டு பேசாம ஒரு அமைதி பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறது தான். ஸோ கண்டிப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் மனச விட்டு பேசுங்க. உங்க மேல தப்பு இருந்தா அப்பாலஜி கேட்டுருங்க. கேட்டா வந்து அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிரும். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாது. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன்.